எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம். ஏழு எட்டு வசனங்களை 6-7 ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாக சுமப்பார்கள் என்று சொல்கிறேன். ஆமென். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்மளை குறித்து தேவன் நம்மளோடு கூட இடைப்படுறாரு. என்னன்னு, புறஜாதியின் மத்தியில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோமா? படப்பட்டிருக்கோம். என்னது? அவங்க நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதனால அவர் எப்படி இருக்கிறாராம்? நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரகத்தினாலும் பேசினேன். எப்படி பேசுவாராம்? எரிச்சலினாலும் உக்கிரத்தினாலும் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். என்ன பண்ணுவேன்? என்னுடைய கரத்தை நான் என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் என்ன பண்ணுவாங்க? சுமப்பார்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க. புறஜாதி ஜனங்கள் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவமானப்படுத்தியிருக்காங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் எப்படி இருக்கிறேன்? கோபமாக இருக்கிறேன். என்னுடைய கரத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எந்த அவமானத்தை சுமந்தீங்களோ அதே மாதிரி அவங்களே அவமானப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன பண்ணுறாராம்? அவமானப்படுத்தப்படும்படிக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? அவங்க சுமப்பார்கள். அவமானத்தை நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? சுமப்பார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ புறஜாதி ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நம்மளை அவமானப்படுத்தினா அதை பற்றி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உக்கிர கோபமாக நான் என்ன பண்ணுறேன்? இருந்து என்னுடைய கையை நான் உயர்த்தி என்ன பண்ணுவேன்? அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அவமானத்தை கண்டிப்பாக சுமப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவமானம் வந்துச்சு, அசிங்கம் வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு வேதனை வந்துச்சுன்னா தேவன் நம்மளை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக சும்மா இருக்கிற தேவன் கிடையாது. அவரே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? என் எரிச்சலினாலும் உக்கிரத்தினாலும் பேசுவேன். யார் இடத்துல பேசுவார்? நம்மளை அவமானப்படுத்தின ஜனங்களிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? எரிச்சலினாலும் உக்கிரத்தினாலும் பேசுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நமக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை என்ன அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு திரும்ப அவமானத்தை தேவன் தருவார். கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? சுமப்பார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம எது குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்க தேவையில்ல. தேவன் அதற்கு என்ன பண்ணுவார்? சரிக்கு சரி கட்டுவார். அப்போ நம்மளுடைய தேவன் அவ்வளோ பெரிய தேவனாய் நம்ம கூட இருக்கிறார். இவ்வளோ பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குது, தேவன் நம்மளை பார்க்கலையே, தேவன் நமக்கு ஒரு நன்மையும் செய்யலையே சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, வருந்த தேவையில்ல. எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் நம்ம வைக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? அதற்கு ஈடாக, அதற்கு சரியாக நாம் எந்த அவமானப்படுறோமோ அது மாதிரியே அவங்களும் அவமானப்படும்படிக்கு தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஒரு நாளை வச்சிருந்து அப்படியாய் தேவன், ஏன்னா அவர் எரிச்சலாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உக்கிர கோபமாக எரிச்சலாக இருக்கிறார். நம்ம பிள்ளைங்களை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவர் எரிச்சலாக இருக்கிறார்.
அப்போ தேவன் எரிச்சலாக இருந்தால் சரிம்மா, ஒரு மனுஷன் எரிச்சலாக இருந்தாலே அந்த எரிச்சலை என்ன பண்ண முடியாது, அவன் கோபத்தை வேறு விதத்தில் காட்டுவான். அப்போ தேவனே எரிச்சலாக இருக்கும்போது தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்னு நமக்கு தெரியும். அப்போ தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நமக்கு எதிராக யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கள அவமானப்படுத்த தேவன் என்ன பண்ணுவார், அதற்கு ஒரு வழியை தேவன் வச்சிருக்கிறாரு. அவங்க கண்டிப்பாக அதை சுமந்தே தான் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறேனப்பா. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களை அவமானப்படுத்தினவர்களை அப்பா உம்முடைய எரிச்சலின் தேவன் நீர் எரிச்சலாக இருக்கிறீர். உம்முடைய கையை அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி இருக்கிறீர் அப்பா. மீண்டுமாய் அவர்கள் அப்பா அந்த அவமானத்தை சுமக்கும்படிக்கு அப்பா எங்கள் கண்களை காண பண்ண போறீங்க. அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.